வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வித்தியாசமாக செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க. சின்னதாக 6 பல் பூண்டு, 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை எடுத்திருக்கேன். எதையும் போட்டு தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி. நீங்கள் தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, லேசாக செவந்து வர்ற அளவுக்கு எல்லாத்தையும் வதக்கிடலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா மட்டும் போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதோடைய தேங்காய், பூண்டு, பச்சை மிளகாய், மல்லி இலையை அரைச்சி வச்சுருந்தோம். இதை போட்டுக்கலாம். குறைஞ்ச தீயில் 1 நிமிஷம் பெரட்டி விட்டுடலாம். நம்ம அரைச்ச இந்த மசாலா தான் இந்த சாதத்துக்கே ருசியையும் மணத்தையும் கொடுக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். இப்போ இதில் உதிரியாக வடித்து வச்சுருந்த சாதத்தை 4 கப் அளவுக்கு சேர்க்கிறேன். இதுவே காரம், உப்பு எல்லாமே சரியாக இருக்கும். நடுத்தரமான அளவில் 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். எப்பவும் போல் எலுமிச்சம்பழ சாதம் செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே பிரமாதமான டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் நல்லா வாசனையாகவும் இருக்கும். அளவான தீயில் இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதனோட சுவைக்கும் மணத்துக்கும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோணும். அதே சமயம் குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்தா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுக்குவாங்க. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.